ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷங்கள் ஏற்படுத்துவதற்கான ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாக இருக்கிறது. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளை தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வகையில் தான் அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் எல்லாம் நீங்கி நன்மை தரக்கூடிய வகையில் சிறப்புகள் உண்டு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உடம்புல காயம் படலாம், எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அதனால ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினம். நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக திருமணம் போன்ற நிகழ்வுகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள், வேற சில சுபமான விஷயங்களை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் இது ஒரு நல்ல சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு முன் சற்று ஆலோசித்து செய்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. தொட்டதெல்லாம் வெற்றியாகும். ஒரு பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக கூட இது அமையலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சிறு சிறு தடைகள் தோன்றும் மறையும். அதனால எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் நன்மைகளே ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். தொடர்ந்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு சூழல்கள் அமையும். இது ஒரு வாழ்க்கையில திருப்பங்களை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது அது புத்துயிர் பெற்று எழும். அதனால ரொம்ப ஓரளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள் பேச்சு நிச்சயிக்கப்படும். நீங்க எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல அறிகுறிகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமைவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த தினம்னு இதை சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி தர நீங்க எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன லாபமும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டும். குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கை, காதல் போன்ற விஷயங்கள்லாம் ஓரளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க தொடங்கி வைத்த காரியங்கள் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுவதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அனுகூலத்தோடும் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எடுத்த எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்புதான் வெற்றிகள் ஏற்படும். முதல்ல தடைகள் ஏற்பட்டு விட்டது என்று தவிர்த்து விட்டால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் போய்விடுவதற்கான ஒரு வழிமுறைகளும் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் இந்த தினம் ஒரு சந்தோஷம தினமாக உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு காரணத்தால். அதனால ஒரு நிதான போக்கை கையாண்டு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.
உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய, தடைகள் வந்து போகக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் விலகி ரொம்ப சிறப்பாக உங்கள் செயல்பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்துவிடும். அடுத்த சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக செயல்படக்கூடாது. சில நேரங்களில் நமக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதுனால அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்லாம் அப்படியெல்லாம் அலட்சியமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சாதாரணமாக நீங்கள் கையாளக்கூடிய விஷயங்கள் கூட சில நேரங்களில் எதிர்பாராத மலைப்பை ஏற்படுத்தலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சுபமான ஒரு தினம், நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்படலாம். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்களை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். சில புதிய தொடக்கத்திற்கு இது ஏற்ற நாள்னு சொல்லலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தடைகள் எல்லாம் விலகி இல்லாத வெற்றி பெற்று ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். அதனால போராட்டத்திற்கு பின் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த தினம் இந்த தினமாக உங்களுக்கு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது போல எல்லா காரியங்களும் நடப்பதற்கான ஒரு அற்புதமான சூழல் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நன்மைகளை செய்வதற்கு ரொம்ப அற்புதமான தினமாக விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள்ல சில நேரங்களில் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை என்பது இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ரொம்ப ஃபோம் ஆட்டிடியூடுமாங்க, அந்த மாதிரியான ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அப்போ பல நல்ல விஷயங்கள் உங்கள் கண்களில் தென்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால எப்பவுமே வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடு நீங்கள் பழகும் பொழுது சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். அதே நேரத்தில் உறுதியான கொள்கை பிடிப்புடன் இருக்கும் பொழுது அந்த வெற்றிகள் அடிபட்டு போய்விடுவதற்கான ஒரு காரண காரியங்கள் தெரிகின்றன. அதே போல இதில் வரக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக குறையக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் ஒரு நன்மைகள் ஏற்படும். சுபமான ஒரு பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கடுமையான உழைப்பினால் பெற முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய தினம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, நகைகள் வாங்குவதற்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இது வாய்க்கக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் சில சுப நிகழ்வுகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த பர்ச்சேஸ் அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினமாகத்தான் அமையும். இதில் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப தெரியும் நினைச்சு நம்ம தப்பு பண்ணிடுவோம். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும்.
சில நேரங்களில் அயல்நாட்டு பிரயாணமோ வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்தீங்கனாலோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கான வழிமுறைகளை தென்படுகின்றன. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக மனசளவில் தளர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் எந்த காரண காரியமும் தெரியாமலே ஒரு தளர்வு ஏற்படும். அதுபோல் தளர்வு ஏற்படாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்கும் பொழுது, நம்பிக்கையோடு நீங்கள் இயங்கும் பொழுது, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை என்பது மலைகளை கூட தள்ளக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு ஒரு சொல்லுவோம். அதுபோல் அவ்வளவு ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான தினம், அற்புதமான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். சில புதிய ஆரம்பங்கள், அதாவது ஒரு புதியவர்களை சந்தித்து அதன் மூலமாக சில விஷயங்கள் நடப்பது போன்ற நன்மைகளை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு இடத்துல சிறு பின்னடைவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. இறுதியான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் அகன்று ஒரு சந்தோஷத்தையும் அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் என்பது ஏற்படும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள், சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. அதே போல் ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு செலவுகளும் தேவையற்ற சில அலைச்சல்களும் ஏற்படலாம்.